இப்போ கரண்ட்டாக ஒட்டுமொத்த குளோபல் மார்க்கெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிராஷ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் இப்போ போயிட்டு எந்த ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும் மோசமான ஒரு கிராஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. கோல்டாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட 1.5 ட்ரில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆயிடுச்சு. கோல்டுலாம் வந்துட்டு 10% மேலே பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கும். சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா 15-12% மேலே பார்த்தீங்கன்னா தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதுபோக பிட்காயின்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு மோசம், அதுவுமே ஒரு 8-9% வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்துட்டு இறங்கிக்கிட்டு இருக்கு. இது போக S&P இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இறங்கிக்கிட்டு இருக்குங்க. என்னதான் நடந்துச்சு இந்த மார்க்கெட்டுக்கு? இவ்வளோ நாள் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, ஏன் மொத்தமாக இறங்குது அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து இருக்கும். எஸ், சேம் இதே கொஸ்டின் தான் எனக்குமே. ஏன்னா பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் BTC பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காது. ஏன்னா இங்கே வர வேண்டிய ஃபண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் வந்து ரொட்டேட் அப்படின்றது நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே ஒரே நேரத்தில் ஒட்டுக்காக இறங்குறது பார்த்தாலே சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியப்படுத்துது. ஆனால் அதுதான் என்னன்றது புரிய மாட்டுது. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி மார்க்கெட் இப்போ என்ன கண்டிஷன் இருக்குது, அடுத்து என்ன மாதிரியான மூவ்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம். கைஸ், வீடியோக்கு நடுவில் ஒரு ஷவுட் அவுட். நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட், அதாவது இந்த ப்ராடக்ட் நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ், அப்புறம் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட 55 கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து வச்சுருப்போம். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து மார்க்கெட்டுடைய மூவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதாவது மார்க்கெட்டில் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பேட்டர்ன்லாம் நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே வரும். இதோடைய பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா மொத்த செட்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ இதில் விஷுவலாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் மார்க்கெட் இந்த மாதிரி மேலே கீழே ஏரியா இருந்தது, அப்போது அடுத்து இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றத உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இன்னும் லிமிட்டடான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. அண்ட் நேற்று வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மேட் நம்ம வந்துட்டு இது பண்ணலை, அதாவது ரீஸ்டாக் பண்ணலை, இன்னும் டைம் ஆகும் போல். ஸோ கிளாஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 6 மட்டும் நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். திரும்ப நேற்று முடிஞ்சது, திரும்ப நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 மட்டும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ 6 தான் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, சரிங்களா? இது நீங்கள் எல்லா விதமான பர்சன்ஸும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ இந்த குளோபல் மார்க்கெட்டே பயங்கரமாக விழுந்ததுக்கான சில ரீசன்ஸ்லாம் இருக்கும்ல, நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில ரீசன்ஸ் வந்து பார்த்தேன். அதில் ஒரு சில ரீசனில் வந்து மெயினான பார்த்தீங்கன்னா ஓவர் லிவரேஜ் ட்ரேடிங். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லிவரேஜ் ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் இந்த மெயினான ஒரு ரீசன். அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டம்ப் கொடுத்தா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மார்ஜின் வந்துட்டு ஃபோர்ஸ் செல்லிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்ததுனால தான் பார்த்திங்கன்னா லிக்விடேஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கான ஒரு இதுவாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ மார்க்கெட்டில். இது போக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் டேக்கிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும், ஏன்னா கோல்டு ஆல்ரெடி 160 மேலே போயிடுச்சு பர்சன்டேஜ் வைசஸில் சொல்கிறேன். சில்வரும் 380% மேலே வந்து போயிடுச்சு. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை விட இந்த டைம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் டேக்கிங் டைமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு 11% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கும். இது போக மெட்டல்ஸ், ஸோ ஓவராக கண்மூடித்தனமாக நிறைய பேர் மெட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கோல்டு சில்வரை தாண்டி இன்னொரு இதுலேயும் நிறைய பேர் காப்பர்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது காப்பர் அப்படின்றது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து தன்மை கிடையாது. ஏன்னா அதில் வந்து பச்சை கலரில் ஒரு பாசம் மாதிரி அடிச்சிடும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து வைக்கணும்னா நிறைய ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுலேயுமே நிறைய பேர் கண்மூடித்தனமாக இறங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஃபியர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உருவாகிருக்கு. இதை தாண்டி வேறு எந்த ஒரு நியூஸும் மார்க்கெட்டில் கிடையாது. இந்த ரீசனால் தான் மார்க்கெட் விழுந்துச்சு, இந்த நியூஸ் வந்துச்சு, இந்த நியூஸ்னால தான் விழுந்துச்சு அப்படின்றது கிடையாது. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் விழுந்துச்சு. ஆக்சுவலி இதுதான் விஷயம். BTC முதல்ல இறங்க ஆரம்பிச்சது, அதை தொடர்ந்து கோல்டு அது இதுன்னு சொல்லிட்டு லைனை எல்லாமே சரியாக ஆரம்பிச்சது. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஒரு ரீசனாக வந்துருக்கு. நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ நான் தேடி ரிசர்ச் பண்ணதில் எனக்கு கிடைச்ச டேட்டாஸில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்க, நம்ம சேனல் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோஸ் யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டுது. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிட்காயின்ஸ் அல்ட் காயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோசமாக இறங்கிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட BTC பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டான ப்ரைஸ் வந்துட்டு 81,330 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேரிலே பார்த்திங்கன்னா 8.17% வந்து விழுந்திருக்கு. இதே நேரத்தில் அல்ட் காயின் சைட்லாம் பார்த்திங்கன்னா 9.7% மேலே
வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. சில இதில் இன்னும் மோசமாகவே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹைப் கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ சடனாக பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து 13% கிட்ட வந்து இறங்கியிருக்கு. ஏன்னா நேற்று மார்க்கெட் பெரிய அளவுக்கு இறங்கும் போது கூட அது நல்லாவே கண்ட்ரோல்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் லெவல்லே பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ண தான் தெரியும். ஜஸ்ட் சொல்கிறேன் மெயினாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. இண்டெக்ஸுமே பார்த்திங்கன்னா வெரி பேரிஷ் அப்படின்றதுல தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. 7.5 அப்படின்றதே போயிடுச்சு. பாருங்கள் கண்டினியூஸாக எல்லாமே வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. 1-2 கிடையாது, எல்லாமே விழுந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கெச்சஸ் வந்து நம்ம முன்னாடியே பண்ணி இருந்திருப்போம். இதில் பண்ண எல்லா ஸ்கெச்சஸுமே இப்போ ஆக்சுவலி நடந்திருக்குங்க. காட்டுறோம் பாருங்களேன். இதில் பிளான் பண்ண இந்த ஸ்கெச்சஸுமே வந்துட்டு இந்த இடம் நம்ம வந்து பிளான் பண்ணது தெரியுதுங்களா? கீழே விழும், மேலே வந்து ரீடெஸ்ட் பண்ணும், விழுன்றது அதே மாதிரி விழுந்துச்சு, ரீடெஸ்ட் பண்ணிச்சு, விழுந்துருச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண அந்த பிளான் படி நடந்திருக்கு அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். பட் ஆனால் இதனால தான் அது நடந்துச்சுன்னு நான் எங்கேயுமே அடித்து சொல்ல விரும்பலை. மறுபடியும் சொல்லிடுறேன் சரிங்களா? அது நம்ம பிளானு, அந்த பிளான் படி நடந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த இடத்துல நிறைய மேனிப்புலேஷன்ஸ் நடந்திருக்கு, நிறைய பண்ணியிருக்காங்க, அதனால தான் விழுந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு சிங்க் ஆகுது இல்லையா? அதை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அண்ட் நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொன்னேன், எஃப்எம்சிக்கு அப்புறம் ஒரு டைம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக இறங்கிட்டு தான் இருக்குது அப்படின்றது சொல்லியிருப்பேன். முதல்ல ஜூனில் நடந்ததுக்குமே பார்த்திங்கன்னா 6% ரியாக்ட் ஆகிருக்கும், மார்க்கெட் வந்து விழுந்திருக்கும் எஃப்எம்சி நடந்து முடிஞ்சதுலேருந்து. அதுக்கப்புறம் ஜூலையிலுமே 5%, செப்டம்பரில் 7.5%, அக்டோபரில் 12%, ரொம்ப ஹையஸ்ட்டாக விழுந்திருக்கும். 12% கிட்ட வந்து இறங்கியிருக்கும். அண்ட் லாஸ்ட்டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 10% நீரில் இறங்கியிருக்கும். பட் இந்த ஜானுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அதே டிசம்பரில் 10 நடந்துச்சு, அதே 10 தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நடந்திருக்கு. ஆக்சுவலி டிசம்பரில் நல்லாவே ஒரு லோ போயிருக்குங்க, 10.44 வரைக்கும் போயிருக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 0.8% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எஃப்எம்சி பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளோட மார்க்கெட் அப்படின்றது கீழே தான் விழுது. இது நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்த நியூஸை வச்சே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். ஸோ என்னோட அனாலிசிஸ் படி தொடர்ந்து எஃப்எம்சி அப்படின்னு வந்தாலே மார்க்கெட் கீழே தான் வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் நான் வந்து இன்னொரு சார்ட்டுமே நான் வந்து காமிக்கிறேன். இந்த ஒரு பேட்டர்னை என்னோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஒரு லாங் டேர்முக்கான ஒரு அப் ட்ரெண்டை வந்து உடைச்சிருக்காங்க. இது வந்து அதாவது இந்த இடத்துல உடையதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை இதை வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் பெரிய அளவுக்கான ஒரு சரிவை நோக்கி போகும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே காமிச்சிருப்போம். அண்டு ஒரு டாப் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு 1,26,230 தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இடத்த ஹோல்டு பண்ணனா அடுத்து நடக்கக்கூடியதை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்றதும் நடந்துச்சு. அந்த ஃப்ளாக் பேட்டர்னும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த எல்லா ப்ராசஸையும் வந்து பண்ணிவிட்டு கடைசியில் இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் அடிச்சிருக்கோம். ஈவன் இந்த ட்ராப் அடிக்க முன்னாடியே நம்ம வந்து வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். சரி, இப்போ வந்து விழுந்துருச்சு இல்லையா? இந்த இடத்துல இருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து இப்போ எல்லாமே நடந்திருக்கு. இப்போ அடுத்தது எங்கே ப்ரோ மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிடிசி இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா 86,000 வந்து ரீக்ளைம் பண்ணணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீக்கோடைய லோ அப்படின்றத வச்சுக்கோங்க, இந்த 86 இதுக்கு மேலே போய் ரீக்ளைம் பண்ணணும் பிடிசி. ஸோ இனிமேலாவது பண்ணுதா அப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு 1 or 2 டேஸில் ரீக்ளைம் ஆகிடுச்சு, எப்படி மெல்ல அப்படியே சைட் வேஸில் போய் மேலே ஏறிடுச்சு அப்படின்னா பிரச்சனை அப்படின்றது கிடையாது. ஆனால் ஒருவேளை மேலே ஏறலைன்னா நம்ம முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பேசியிருந்திருப்போம், இந்த ஒரு எல்லோ ஜோன், அதாவது 74,000 72,000 இதுக்கான ஜோன். ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்துட்டு இந்த இடம் தான் அது அந்த டைம் ஃப்ரேம் மாற்றினா வரும். ஸோ அதாவது 78ன்றது நோட் பண்ணிக்கோங்க, 78,000 72,000 இதுக்குள்ளே எந்த இடத்துக்கு வேணாலும் வரலாம் பிடிசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போது 81ன்றது மெயின், இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இறங்கிச்சுன்னா 78, மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 78க்கான வாய்ப்புகள் நல்லாவே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒஸ்ட் கேஸ் சினாரியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற ஜோன், இது நான் எதிர்பார்த்த ஜோனு, இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ப்ளீட் அப்படின்றது இருக்கும். பட் ஆனால் இதோட பாட்டம்ன்றதும் முடிஞ்சிடாது. ஸோ மறுபடியும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சைடில் மூவ் ஆகும், அகைன் அங்கேருந்து மறுபடியும் ஒரு கிராஷ் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நமக்கு முடிவு பண்ணும், அடுத்து மார்க்கெட் தொடர்ந்து கீழே இறங்க போகுதா இல்லை இதோட வந்துட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணி மேலே மூவ் ஆக போதா அப்படின்றத முடிவே பண்ண முடியும் நம்மளால். இப்போது வந்து இங்கேருந்து ரீக்ளைம் ஒன்றும் பண்ணணும் சரிங்களா? ரீக்ளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா? ஆனால் ஒருவேளை இது நடக்கலை அப்படின்னா இப்படியே மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி ஒரு சைடாகவே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒரு சைடாக மூவ் ஆகி அங்கேருந்து பார்த்திங்கன்னா டொப்புன்னு வந்து இப்படி கீழே வரும், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இப்படியே சைடில் மூவ் ஆகி மறுபடியும் இப்படி வந்து விழும். இந்த ஒரு ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸில் ஸ்கெட்ச் பண்ணது எல்லாத்தையும் நான் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு வாட்டியே நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிறேன். மெயினாக இந்த இடத்த நம்ம நோட் பண்ணணும். என்னாச்சு, ஆக்சுவலி கலர் மாறிடுச்சு.
ஆனால் அந்த கன்ஃபியூஷன், ஏன்னா நான் வேறு ஒரு சார்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலே எனக்குன்னு ஒரு சார்ட் ஓன் சார்ட் இருக்குது, ஒயிட் கலர் சார்ட்டில், அதாவது ஒயிட் ஸ்க்ரீனில் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வீடியோக்காக நான் இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அப்பப்போ இது கன்ஃபியூஷன் ஆகிடும் எனக்கு. ஸோ இது தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஜோன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஜோன் நான் வந்து எதிர்பார்த்தது. இதெல்லாம் வந்து டேப் அடித்தாங்க, அடிச்சுட்டு ஹோல்டு பண்ணி நின்றுச்சு மேலெலாம் போச்சு. ஏன்னா லிக்விடிட்டியில் நிறைய இடத்துல ஸ்வீப் பண்ணாங்கல்ல, நிறைய பேர் பயங்கரமாக ஸ்வீப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஹெவியாக வந்து லிக்விடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணி எடுத்துட்டாங்க மொத்தத்தையுமே. அண்டு இப்போ இந்த இடத்த மோஸ்ட்டாக டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது 80,000லேருந்து 78,000ன்றதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸுங்க, ஸோ வெயிட்டிங் பாக்ஸுங்க ஆக்சுவலி இது எனக்கு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டம், அதாவது சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு இல்லையா, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இனிஷியல் ஸ்டேஜ் 1 வந்து இது தான். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்து எதிர்பார்க்குறேன். இப்போ பிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து 86,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வேளை அங்கே போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா பயங்கரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இறங்கும். சரிங்களா, இந்த ஜோனுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகும். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு சினாரியோ என்னென்னா, இதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதாவது இப்போ மேலே போகும் ரீக்ளைம் பண்ணுன்ற பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 30% தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு இதோடைய சினாரியோ, மார்க்கெட்டோட சினாரியோ வச்சு பார்க்கும்போது வெறும் 30% தான். பட் மீதி 70% எதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கு. ஸோ இங்கேருந்து இறங்கிச்சு அப்படின்னா அந்த 78, 79 இந்த ஜோனுக்குள்ளே வரும். ஹோல்டு பண்ணணும். ஒரு வேளை ஹோல்டு பண்ணல அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இப்படியே வந்து இறங்கி அந்த 74,000 அப்படின்றத கொடுத்துரும். ஸோ இப்போ நான் அந்த இயர்லி ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடம். ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இயர்லி ஓப்பன், வீக்லி ஓப்பனில். ஸோ இது வந்து ஒரு சினாரியோங்க. ஸோ ஒன்று, இப்போ மார்க்கெட் வந்துட்டு ரீக்ளைம் பண்ணணும். ஸோ ரீக்ளைம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்டு பண்ணி மேலே ஏற ஆரம்பிக்கணும். ஏறினதுக்கப்புறம் இந்த ஜோனுக்கு வந்து வரணும். அப்படி வரல அப்படின்னா அகெயின் இங்கே இருக்கிற இதே மாதிரியான ஒரு ஷேடோக்கான விஷயம் இங்கே வந்து நடக்கலாம். இப்போ நான் ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஷேடோ உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஷேடோ படி இருக்கலாம். அதாவது சேம் இதே மாதிரியான ஒரு சிமிலரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி இங்கே இருந்து ஒரு லோவார் இல்லைனா இந்த இடத்துல இருந்தோ பார்த்தீங்கன்னா மேலே மார்க்கெட் லீட் பண்ணி எடுக்கலாம். எடுக்கும் போது மெயினாக பார்த்தீங்கன்னா 83,000 முதல்ல ரீக்ளைம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 86 வந்து ரீக்ளைம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரீக்ளைம் பண்ணி ஹோல்ட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடுங்க. சரிங்களா, ஸோ அது வந்து மேலே போய்டும். ஆனால் ஹோல்ட் ஆகாமல் இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து கீழே தான் இறக்குவாங்க. ஸோ அதிக பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இறக்கிறதுக்கு தான் வந்து இருக்குது. அப்படின்றதுனால இந்த ஒரு சினாரி அப்படின்றது நடக்கலாம். ஸோ ஒன்று இங்கேருந்து ரீக்ளைம் பண்ணி மேலே போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே வர்றது, இல்லைனா ஹோல்டு பண்ணிச்சுன்னா மேலே போகிறது. ஒரு வேளை இது ரெண்டுமே நடக்கல அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்தே மார்க்கெட் இறங்குதுன்ற முதல் கட்டமாக 78 வந்து தொடுவாங்க. அதுக்கப்புறம் மேபி எங்கள் சம் ரியாக்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குன்றதுனால மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த 74 அப்படின்றத தொடர்றதுக்கு வருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் சினாரியோவாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நான் இப்படி வந்து பார்க்குறேன். மேபி இது தப்பாக கூட ஆகலாம், நான் ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. இதே இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் வந்து நோட் பண்ணணும். ஒரு வேளை இது வந்து நான் ஷேடாக போய் இப்போ ஸ்கெட்ச் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஜஸ்ட்டு முடிக்கலான்னு வரும்போது இது பார்த்தேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைனுக்கானது. இது வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கு இல்லையா மார்க்கெட்டு, இது வந்து உடச்சாங்க அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுங்க. ஸோ இது வந்து இது அப்படியே இருக்கட்டும், இதே கலர்லேயே இருக்கட்டும். நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பை.